எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நாளிலே நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 7 முதல் 12 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர். அனைவருக்கும் ஒரு தெரிந்த, அதிகமாக சிந்தித்த ஒரு பகுதி. ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையிடம் சென்று, அப்பா, நீங்கள் சொன்னீர்கள், நீர் எதை வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு வாங்கி தருகின்றேன் என்று சொன்னீர்கள். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா என்று அந்த சிறுவன் கேட்டான். ஒரு நிமிடம் சிரித்துவிட்டு அந்த தந்தை சொன்னார், மகனே, அன்பு மகனே, உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமென்றால் உன்னோட அம்மாவிடம் கேட்டிருக்கலாம், அவள் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பாள். இதைவிட நீ பெரியதாக கேள் என்று அந்த அப்பா தன்னுடைய மகனிடம் சொன்னார். ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டு அந்த சிறுவன் கேட்டான், அப்பா, எனக்கு உங்களைப் போல மிகப்பெரிய மருத்துவராக ஆக வேண்டும், எனக்கு உங்களைப் போல மிகப்பெரிய மருத்துவராக ஆக வேண்டும் என்று கேட்டான். அந்த தந்தை தன்னுடைய மகனை கட்டி அணைத்து சொன்னார், மகனே, நீ நன்றாக படி, அது உன்னுடைய வேலை, மீதி நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நன்றாக படி, அது உன்னுடைய வேலை, மீதியை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொன்னார். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன சொல்ற, இந்த பகுதியின் வழியாக, இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக நமக்கு எதை சொல்கின்றார் என்றால், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அது நம்முடைய வேலை, மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய இதய கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும், அது நம்முடைய வேலை, மீதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். ஒரு சில வேளைகளில் நாம் நினைக்கலாம், நானும் பலமுறை ஜெபிக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன், ஆனால் நான் ஆண்டவரிடம் கேட்டதை பெற்றுக்கொண்டதாக தெரியவில்லையே என்று நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட கேள்விகள் எழலாம். நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நிறைவேறாத போது சோர்ந்து போகலாம், மன சோர்வு அடையலாம். உண்மைதான், இது மனிதனுடைய இயற்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11:24 வசனத்திலே ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகின்றார், ஆகவே உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அதாவது நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்கின்றார். புனித மோனிகா யார்? புனித அகுஸ்தினாருடைய தாய். அகுஸ்தினார் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர் சிறு வயதில் ஞானஸ்தானம் பெறவில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தார், தான் நினைத்ததெல்லாம் அடைய வேண்டும் என்று வாழ்ந்தார். இதை பார்த்த பொழுது மோனிகாவிற்கு ஒரு மனதிலே மிகப்பெரிய ஒரு வேதனை, கஷ்டம். தான் நினைத்தபடி தன் மகன் இல்லையே. அதற்காக என்ன செய்கின்றார், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றார். எத்தனை வருடம் ஜெபித்தார்? ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 1 மாதங்கள் அல்ல, மாறாக 17 வருடங்கள் தன்னுடைய மகனுக்காக தொடர்ந்து ஜெபித்தார். பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இடையூறுகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஜெபித்தார். என்றாவது ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பார், தன்னுடைய மகன் மனம் திரும்புவான் என்று நம்பிக்கையோடு ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், ஒரு நாள் அகுஸ்தினார் மனம் திரும்பினார், ஞானஸ்தானம் பெற்றார். இன்றைய திருச்சபையிலே மிகப்பெரிய புனிதராக கருதப்படுகின்றார், மிகப்பெரிய இறையலார், தன் திருச்சபை போற்றுகின்ற இறையலார் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அருமையானவர்களே, இந்த நற்செய்தியின் வழியாக நாம் முழு ஆற்றலோடும் சக்தியோடும் கேட்க வேண்டும். அப்படி முழு ஆற்றலோடும் சக்தியோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய குறைகளையும் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்தை
நல்ல முறையிலே நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.